எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு தமிழ் புகழ் ஜீவன், இந்திரஜித், கில்மிஷா, அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில். வணக்கம். மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். ரஷ்ய போர் வீரர்கள் பட்டினியால் நரமாமிசத்தை நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. உக்ரைனில் போரிட்டு வரும் ரஷ்ய வீரர்களின் உரையாடல்களை உக்ரைனிய படைகள் இடைமறித்த நிலையில் குறித்த தகவல் வெளிச்சத்துக்கு வந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விளாடிமிர் புடினின் சட்டவிரோத படையெடுப்பை முன்னெடுத்து வரும் ரஷ்ய வீரர்கள் போர்க்களத்தில் கடுமையான நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் தொடர்ச்சியாக உணவு பற்றாக்குறையால் அவதிப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமின்றி எரிவாயு சிலிண்டர்கள், இறைச்சி, தானியங்கள் மற்றும் சிகரெட்டுகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான செலவுகளை வீரர்கள் தாங்களாகவே ஏற்றுக்கொள்ளும் நிலை இருப்பதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைனிய உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் உக்ரைனிய சபோரி ஜியா பிராந்தியத்தில் படையெடுத்திருக்கின்ற வீரர்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்றே தகவல் வெளியாகி உள்ளது. அவர்கள் தற்போது நரமாமிசம் உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று உக்ரைனின் புருசு இராணுவ உளவு அமைப்பு உறுதி செய்திருக்குது. கடுமையான உணவு பற்றாக்குறையால் ரஷ்ய வீரர்கள் தங்கள் இளைய வீரர்களின் சடலங்களை சாப்பிட தயாராகி வருகின்றனர் என்றே அந்த உளவு அமைப்பு சொல்லி இருக்கின்றது. இது சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் பதற்றத்தையும் அதிகரித்து இருக்கிறது. இதையும் தாண்டி பிரித்தானியாவில் தகாத முறையில் செயற்பட்ட தமிழர் ஒருவர் அரசு சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது. 24 மாத சிறை தண்டனையும் நார்விக் கிரவுன் நீதிமன்றத்தினால விதிக்கப்பட்டிருக்குது. இவருக்கு 12 வயதான சிறுமி ஒருவரிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் காவல்துறையினரிடம் சொல்ல வேண்டாம் என்று அங்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ராமச்சந்திரன் நிகழ்நிலையில் தகாத படங்களை எப்படி பார்ப்பது என்பது தொடர்பில் கற்றுக் கொடுத்திருப்பதாகவும் பாலியல் ரீதியிலான படங்களை அனுப்பியிருப்பதாகவும் இந்த நிலையில் பல்வேறு துஷ்பிரயோக நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுத்தான் அவருக்கு இவ்வாறான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் வெனிசுலா மீதான பொருளாதார தடைகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் அந்த நாட்டு எல்லைகளுக்கு அருகில் சர்வதேச கடற்பரப்பில் தடைகளை மீறி சென்ற 3வது எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடலோர காவல்படை துரத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வெனிசுலாவுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல்களை தடுப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளில் சுமார் 100 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கருப்பு சந்தையில் இயங்குகின்ற கப்பல்களே பிடிக்கப்படுவதனால அமெரிக்காவில் பெட்ரோல் விலை உயராது என வெள்ளை மாளிகை கூறினாலும் இந்த மோதல் போக்கினால ஆசிய சந்தையில் மசகு எண்ணெயின் விலை உயரக்கூடும் என்று வர்த்தகர்கள் அஞ்சுகிறார்கள். அமெரிக்காவின் இத்தகைய தலையீடுகள் பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் என பிரேசில் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வெனிசுலா ஜனாதிபதி மாதுரோவிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமெரிக்கா தனது இராணுவ பலத்தை அந்த பகுதியில் அதிகரித்துள்ளமையினால் தென் அமெரிக்க பிராந்தியத்தில் போர் பதட்டம் நிலவுகின்றது. இதையும் தாண்டி தாய்வான் எல்லையில் வலம் வருகின்ற போர்க்கப்பல் மற்றும் போர் விமானங்களினால் அந்த பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. தாய்வான் கடல் பகுதிகளில் சீனாவின் விமானங்களும் கப்பல்களும் சுற்றி வளைத்துள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. கிழக்காசியாவில் தென் சீன கடல், கிழக்கு சீன கடல் மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் ஆகியவற்றுக்கு மத்தியில் இருக்கின்ற தீவு தான் தாய்வான். 1949 சீனாவின் கட்டுப்பாட்டிலிருந்து தாய்வான் தனிநாடாக பிரிந்து சென்றது. ஆனாலும் சீனா தாய்வானை தனது ஒருங்கிணைந்த பகுதியாகவே பார்த்து வருகிறது. ஆனாலும் தனிநாடாக தங்களுக்கென தனி இறையாண்மை உள்ளது என கூறி தாய்வான் அதனை மறுத்து வருகிறது. இவ்வாறான பின்னணியில் தாய்வான் எல்லையில் அவ்வப்போது போர்க்கப்பல்களும் விமானங்களை அனுப்பி சீனா பதற்றத்தை தூண்டி வருகிறது.
வருகிறது. இந்த நிலையில் தாய்வான் பாதுகாப்புத்துறை வெளியிட்ட எக்ஸ் தளப்பதிவில் தாய்வானை சுற்றி சீனாவின் 7 விமானங்களும் 11 கடற்படை கப்பல்களும் ரோந்து வந்ததை உறுதி செய்தது. அவர்களின் ஆயுதப்படைகள் நிலவரத்தை கண்காணித்து உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. சீனாவின் அத்துமீறலை தொடர்ந்து கண்காணித்து வருகின்ற தாய்வான் மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் பொறுப்பு கொள்ள மாட்டோம் என்ற விடயத்தையும் தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு சொல்லி இருக்குது. சீனாவின் இந்த செயலால் கிழக்காசிய பகுதிகளில் போர் பதட்டம் நிலவி வருகிறது. சீனா தாய்வானை ஒருபோதும் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்று கருதி வருகிறது. எனவே தான் தாய்வானை அடிக்கடி அச்சுறுத்தி அதன் சுயாட்சியை மிரட்டுவதாக அடிக்கடி தாய்வானை சுற்றி இராணுவ பயிற்சிகளை நடத்துகிறது. இதில் விமானங்கள், போர்க்கப்பல்கள், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் சுற்றி வளைப்பதும் அதன் விமான பாதுகாப்பு மண்டலத்தில் ஊடுருவதும் போர் ஒத்திகைகள் செய்வதுமாக அந்த பகுதியில் எப்போதும் பதட்டத்தை அதிகரித்து வருகிறது. அதேவேளை ஒரு தீவு நாடான தாய்வானுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து வருகிறது. தாய்வானுக்கு அதிக அளவில் ஆயுதங்களை விற்பனை செய்து வருவதோடு அமெரிக்கா சீனா படையெடுக்கும் பட்சத்தில் தாய்வானை பாதுகாப்போம் என்றும் அமெரிக்கா தெரிவித்திருப்பதை நாம் இங்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நோக்கி நகர்கின்றது ரஷ்யா உக்ரைனுடைய போர் நிலவரங்கள் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இது சம்பவங்கள் சற்று உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் ரஷ்ய போர் வீரர்கள் பட்டினியால் வாடுகின்ற நிலைப்பாடு காணப்படுவதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அவர்களுடைய நிலைப்பாடானது நரமாமிசத்தை சாப்பிடுகின்ற நிலைக்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக வேதனையை அளித்து இருக்கின்றது. இதிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்கின்றது அமெரிக்கா. இஸ்ரேல் புதிய முடிவுகளை எல்லாம் எடுத்திருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் 19 புதிய இஸ்ரேலிய குடியிருப்புகளை அமைப்பதற்கான திட்டத்துக்கு இஸ்ரேல் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது, ஒப்புதல் அளித்திருக்கிறது. இஸ்ரேலிய நிதியமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு தனி பாலஸ்தீன நாடு உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளை மேலும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த புதிய திட்டத்தின் மூலம் 2005ஆம் ஆண்டில் வெளியேற்றப்பட்ட காகிதம் மற்றும் கானிமம் ஆகிய 2 குடியிருப்புகளும் மீண்டும் உருவாக்கப்பட இருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய தீவிர வலதுசாரி அரசாங்கத்தின் பதவி காலத்தில் மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியிருப்புகளின் எண்ணிக்கை சுமார் 50% அதிகரித்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டில் 141ஆக இருந்த குடியிருப்புகளின் எண்ணிக்கை தற்போது 210ஆக உயர்ந்திருப்பதாக ஃபீஸ் நவ் என்ற கண்காணிப்பு அமைப்பு சொல்லி இருக்குது. ஒருபுறம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த இந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளை அமெரிக்கா முன்னெடுத்து வருகின்ற வேளையில் இஸ்ரேலின் முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையில் ஐக்கிய நாடுகள் சபை இது சார்ந்து கவலை தெரிவித்திருப்பதை பார்க்கின்றோம். சர்வதேச சட்டங்களின்படி இத்தகைய குடியிருப்புகள் சட்டவிரோதமானவை என்று கருதப்பட்டாலும் இஸ்ரேல் தனது கட்டுமான பணிகளை தொடர்ந்து வருகின்றது. அதே சமயம் மேற்கு கரை பகுதியில் பாலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலிய குடியேறிகள் வன்முறை தாக்குதல்களில் சமீபத்திய மாதங்களில் பெருமளவில் அதிகரித்திருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை இது சார்ந்தான கவலையை சொல்லுது. குறிப்பாக கடந்த அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஒலிவ் அறுவடையின் போது பாலஸ்தீனியர்களின் சொத்துக்கள் மற்றும் பள்ளிவாசல் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக தொடர் செய்திகள் வெளிவருவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் பங்களாதேஷில் நேற்றைய நாளில் ஒரு வன்முறை இடம்பெற்றிருந்தது. அரசியல் தலைவர் ஒருவரின் 7 வயது மகள் பலியாகி இருப்பதை நேற்றைய நாளில் நாங்கள் பார்க்கின்றோம். பங்களாதேஷில் போராட்டம் வெடித்து வருகின்ற நிலையில் அரசியல் முக்கியஸ்தரின் வீட்டை எரித்து தீ வைக்கப்பட்டதில் அவரது 7 வயது மகள் உயிரிழந்திருப்பதை நாங்கள் அவதானித்தோம். பங்களாதேஷில் கடந்த ஆண்டு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக இருந்த மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியவர்களில் முக்கிய தலைவராக இருந்த ஜரீப் உஸ்மான் ஹாடி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இதனால பங்களாதேஷ் கடந்த 11ஆம் தேதி இரவு இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்திருந்தார்கள். இது பயங்கரவாத வன்முறைகள் வெடித்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறான வன்முறைகள் இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது குறித்து பல இளைஞர்கள் அங்கு தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ஜெப்ரிப் உஸ்ரா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர் என்பதனால இந்திய தூதரகங்கள், இந்திய தூதர் வீடு ஆகிய மீது கல்வி தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தது. இந்து இளைஞர் ஒருவர் அடித்துக் கொள்ளப்பட்ட
கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. நேற்றைய நாளின் மாலை நாடாளுமன்றத்தை கைப்பற்ற இளைஞர்கள் முற்பட்டதால் அங்கு ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. இங்கு காவல்துறையினர் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சம்பவம் சார்ந்து அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் வீட்டுக்குள் தீ வைப்பதில் அவரது 7 வயது மகள் உயிரிழந்திருக்கிறார். பங்களாதேஷின் தேசியவாத கட்சியின் அமைப்பு செயலாளரும் தொழிலதிபருமான பிலால் கொகைசன் என்பவர் அந்த பகுதியில் வசித்து வந்திருக்கின்றார். இதற்கிடையிலேயே இந்த வீட்டுக்கு கும்பல் ஒன்று தீ வைத்திருக்கிறது. வீட்டின் கதவுகளை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல தான் அந்த சிறுமி உயிரிழந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இது சார்ந்தான பல விசாரணைகள் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகரங்கை மையப்படுத்தி பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக சொல்லப்போனால் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நகர்வுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த போர் பதற்றங்கள் இல்லை என்று சொன்னால் போர் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற நிலைப்பாடுகள், போர் முற்று பொறுகின்ற தன்மைகள் எல்லாம் எப்பொழுது இடம்பெறப் போகின்றது என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. உண்மையில் இந்த போர் பதற்றங்கள் என்பது எப்போது தனியும் என்பது சார்ந்தெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு ராஜ்யத்தோடு இணைந்திருப்போம். வணக்கம்.